யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து தன் தாய்நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அதை கண்ட யாக்கோபு, இது தேவனுடைய பாளையம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு மகனாயீம் என்று பெயரிட்டான். இது தேவன் தன்னோடு இருப்பதை நினைவூட்டும் ஒரு ஆறுதலான அடையாளமாக இருந்தது. ஆனால் யாக்கோபின் மனதில் ஒரு பெரிய பயம் இருந்தது. அது அவன் சகோதரன் ஏசாவை பற்றியது. ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றதற்காக பல ஆண்டுகளுக்கு முன் அவன் தப்பி சென்றிருந்தான். இப்பொழுது மீண்டும் அவனை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. அதனால் யாக்கோபு ஏசாவிடம் தூதுவர்களை அனுப்பி தன் நிலையை தாழ்த்தி கூறி சமாதான செய்தியை அனுப்பினான். தூதுவர்கள் திரும்பி வந்து, ஏசா உன்னை சந்திக்க வருகிறான், அவனுடன் 400 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது யாக்கோபு மிகவும் பயந்தான். அவன் மனம் கலங்கியது. உடனே அவன் தன் குடும்பத்தையும் கால்நடைகளையும் 2 குழுக்களாக பிரித்தான். ஒரு குழுவை ஏசா தாக்கினாலும் மற்றது தப்பிக்கலாம் என்று எண்ணினான். பின்னர் யாக்கோபு தேவனை நோக்கி மனதுருகி ஜெபித்தான். என் தந்தையான ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமான நீர் என்னோடு இருப்பதாக சொல்லி வாக்கு தந்தீர். நான் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் தகுதியற்றவன். தயவு செய்து என் சகோதரன் ஏசாவின் கையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று வேண்டி அதன் பின் யாக்கோபு ஏசாவுக்கு சமாதானம் செய்ய பல பரிசுகளை தயார் செய்தான். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என பலவற்றை தொகுதிகளாக அனுப்பி, இது உன் பணியாளன் யாக்கோபிடமிருந்து உங்களுக்கு அனுப்பிய பரிசு என்று சொல்ல செய்தான். இவ்வாறு அவன் கோபத்தை தணிக்க முயன்றான். அந்த இரவு யாக்கோபு தனியாக இருந்தபோது ஒரு மனிதன் அவனுடன் போராட தொடங்கினார். விடியற் காலம் வரை அந்த போராட்டம் நடந்தது. யாக்கோபு விடாமல் பிடித்து கொண்டான். அந்த மனிதன், என்னை விடு என்ற போதும், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் விடமாட்டேன் என்று யாக்கோபு கூறினான். அப்பொழுது அவனுடைய பெயர் யாக்கோபு என்று கேட்கப்பட்டு, இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், நீ தேவனுடனும் மனிதர்களுடனும் போராடி வெற்றி பெற்றாய் என்று சொல்லப்பட்டது. யாக்கோபு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நான் தேவனை முகமுகமாக கண்டேன், ஆனாலும் என் உயிர் காக்கப்பட்டது என்று சொன்னான். சூரியன் உதித்த போது யாக்கோபு லேசாக குலைந்த நடை போட்டாலும் அவன் மனம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் உறுதியாயிருந்தது. இந்த அதிகாரம் நமக்கு கூறுவது என்னவெனில், மனிதன் தன் பயமும் குற்ற உணர்ச்சியும் கொண்டே தேவனிடம் போனால் கூட தேவன் அவனை விட்டுவிட மாட்டார். ஜெபமும் தாழ்மையும் இருந்தால் தேவன் நம்மை மாற்றி புதிய அடையாளம் கொடுத்து நம்முடைய நாளைய வாழ்க்கைக்கு வழி திறப்பார்.